சொன்னா நானே மாட்டிக்கணும்னு ஒரு பயம் இருக்கு. லைசன்ஸ் இப்பதான் போட்டேன் 14 வருஷமா. ஏன்னா இத்தனை வருஷமா லைசன்ஸ் போடல. என்ன காரணம்னா இந்த போலீஸ் ஆச்சா ஹெல்மெட் கூட வாங்க எப்படி வாங்க இப்படி போட்டு ஓப்பன்ல தான் இருக்கும், மியூசியம் முறிக்க விட்டு அப்படிதான் போற மாதிரி தான் ஹெல்மெட் வாங்கணும். இப்போ வரைக்கும் லைசன்ஸ் இல்ல, இப்பதான் காருக்கு போட்டுருக்கேன். இத்தனை வருஷமாவும் லைசன்ஸ், எல்எல்ஆர், இன்சூரன்ஸ் எந்த ஒரு பேப்பருமே வண்டியில் வைக்க மாட்டான். வண்டியை நம்ம பிடிச்சதானே கேட்பாங்க யாராவது. வண்டியவே பிடிக்க மாட்டாங்க. இந்தியாவிலேயே அதிவேகமா மீன் ஓடுறது காசிமேடு செல்வம். 40 இடத்துல பொண்ணு பார்த்தா பாண்டிச்சேரி. ஏன்னா என்னன்னு கேட்டா மீன் ஓடுறான். மீன் ஓடுறோம்னா வருமானம் என்ன தெரியும். அவன் ஒரு கடையை போட்டுட்டு ஒரு 5-10 மீன் வந்து ஒரு போலீஸ்காரங்க வீட்டுல பொண்ணு பார்த்தோம். அவங்க எனக்கு தெரியாமலே எங்க அனுப்புறாங்க. பொண்ணு பார்த்தாச்சு, பேசியாச்சு. அவங்க எனக்கு தெரியாமலே காசிமேடு அனுப்புறாங்க. அவரே நான் அவன் கூப்பிடுறேன் போது யாரும் அம்சவாலே கூப்பிடுறேன். சார் வாங்க சார் எடுத்துருவாங்க. அவர் கூப்பிடும் போது அவர் என்ன பண்றாரு, ஓ இவன் 5 ரூபா 10 ரூபாய்க்கு வியாபாரம் பண்றான், இவன்லாம் செட் ஆக மாட்டான். இப்படி பாண்டிச்சேரி ஃபுல்லாவே இது கலைஞ்சிட்டு யோகப்பட போனோம். 10-12 வயசுல குடிக்க ஆரம்பிச்சேன். அந்த குடி கடைசி வரைக்குமே இப்போ வந்து கல்யாணம் பண்ணியும் குடிச்சேன். எவ்வளவு பணம் சம்பாரிச்சேன். ஒரு நாளைக்கு நான் சம்பாரிச்ச காசு கணக்கு வழக்கே கிடையாது. 10 மணி வரைக்கும் தான் வேலை செய்வேன். 5 மணி to 10 இந்த 5 மணி நேரத்துல சம்பாதிக்க காசு வச்சு செலவு பண்ணா ஒரு நாளைக்கு 4 படம் தான் தியேட்டர்ல ஓடும். அந்த 4 படத்தையும் நான் தியேட்டர்ல பார்ப்பேன், குடிச்சிட்டே பார்ப்பேன். என்ன நாளைக்கு வேணும்லாம் எடுத்து வைக்க மாட்டேன். நாளைக்கு வேணும்னா சம்பாரிச்சு வேண்டியதான். நம்ம கிட்ட தான் தொழிலுக்கு ஸ்பீடு, நம்மளாட்சிக்கு ஸ்பீடு எல்லாம் கிடையாது. அந்த 5 மணி நேரத்தில் சம்பாதிக்க காசு இன்னைக்கு பணக்கு பார்த்தா கோடிக்கணக்கில் இருக்கு அந்த வருமானம். அவ்வளவு வருமானம். 2 வருஷம் குடிக்கல நான். இப்போ ஜஸ்ட் 2 வருஷம் தான் குடிக்கல. இந்த 2 வருஷம் குடிக்காத போதுதான் இந்த காசிமேடு செல்வம் யாருன்னு உலகத்துக்கே தெரியுது. வெளிநாட்டுல இருந்து வந்து கேட்க, வெளிநாட்டுல இருந்து நம்ம பார்க்க வராங்க. நீ காசிமேடு செல்வம்னா அவ்வளவு ஃபேமஸ். என்ன தேடிட்டு ஒரு நாள் தவறாம காசிமேட்டுக்கு வந்துட்டு பார்க்காம போறதே கிடையாது. உங்களை தேடதான் பாம்பேல இருந்து வந்த, உங்களை தேடி அங்க இருந்து வந்த, இங்க இருந்து வந்துன்னு நிறைய பேர். இன்னைக்கு சண்டே வேணா சுத்தமா சொல்லவே தேவையில்ல. அவங்களுக்கு போட்டோ கொடுத்ததுக்கே எனக்கு டைம் கரெக்டா இருக்கு, வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு. எனக்குலாம் போலீஸ்காரன் ஆகணும்னு ஆசை. என்னோட ஐடிக்கு இப்போ வரைக்கும் இப்போதான் எனக்கு என்னை பார்த்தோன்னே யாருமே பயப்பட மாட்டேன்றாங்க. காசிமேடு செல்வன்றதுனால இப்போ பயப்பட மாட்டேன்றாங்க. அப்போலாம் என்னை பார்த்தாலே போலீஸ்காரன் தான் சொல்லுவாங்க. எங்கே போனாலுமே என்னை பார்த்தா பயப்படுவாங்க. நான் குடிக்கிற காலத்தில் நான் போய் சரக்கு கேட்டால் கொடுக்க மாட்டேன். யார்கிட்ட காசு கொடுத்து தான் வாங்க சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஆள் ஹைட்டு வெயிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இந்த யூடியூப்ல ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அண்ணா காசிமேடு செல்வாங்க அப்படின்னு ஒரு ஃபேமஸ் ஆகி போச்சு. எக்காரணத்தை கொண்டும் குழந்தைங்கள வேலைக்கு மட்டும் அனுப்பாதீங்க. வேலைக்கு இந்த ஸ்கூல் லீவு, 10வது படிக்கிற பசங்க, 12வது படிக்கிற பசங்க ஸ்கூல் லீவாச்சே, ஒரு மாசம் வேலை செய்யிட்டோங்க, ஒரு 6 மாசம் துணி கிடைக்க வேலைக்கு அனுப்புவேன். அதுக்கு சம்பளத்தை கையை வேணும்னா அதுல இருந்து 2 நோட்டு உருவும். எப்படியும் அந்த செலவுக்கு வேணும்னு எடுத்துச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த படிப்பு 2வது படிப்பு ஸ்கூல் பக்கம் போவாதுங்க. அது ரொம்ப தப்பு. சொன்னா நானே மாட்டிக்கணும்னு ஒரு பயம் இருக்கு. பைக் வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணாங்க. லைசன்ஸ் இப்பதான் போட்டேன் 14 வருஷமா. ஏன்னா இத்தனை வருஷமா லைசன்ஸ் போடல. என்ன காரணம்னா இந்த போலீஸ் ஆச்சா ஹெல்மெட் கூட வாங்க எப்படி வாங்கணும் இப்படி போட்டு ஓப்பன்ல தான் இருக்கும், மியூசியம் முறிக்க விட்டு அப்படிதான் போற மாதிரி தான் ஹெல்மெட் வாங்கணும். இப்போ வரைக்கும் லைசன்ஸ் இல்ல, இப்பதான் காருக்கு போட்டுருக்கேன். இத்தனை வருஷமாவும் லைசன்ஸ், எல்எல்ஆர், இன்சூரன்ஸ் எந்த ஒரு பேப்பருமே வண்டியில் வைக்க மாட்டான். வண்டியை நம்ம பிடிச்சதானே கேட்பாங்க யாராவது. வண்டியவே பிடிக்க மாட்டாங்க. இந்தியாவிலேயே அதிவேகமா மீன் ஓடுறது காசிமேடு செல்வம். 40 இடத்துல பொண்ணு பார்த்தா பாண்டிச்சேரி. ஏன்னா என்னன்னு கேட்டா மீன் ஓடுறான்.